ஜாதி சான்றிதழ் கிடைக்க காலதாமதமாவதை கண்டித்து மூணாறில் எதிர்ப்புகள் அதிகரிக்கின்றன. மாட்டுப்பட்டி மூணார் காங்கிரஸ் மண்டல கமிட்டியின் தலைமையில் தேவிகுளம் தாலுகா அலுவலகம் முன்பாக எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தை முன் எம்எல்ஏ ஏ.கே. மணி துவக்கி வைத்தார். தமிழ் மக்கள் கூடுதலாக வசிக்கூடிய இடங்களில் ஒன்றுதான். பல்வேறு தேவைகளுக்காகவும் கல்விக்காகவும் ஜாதி சான்றிதழ் ஆஜராக்க வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் இந்த ஜாதி சான்றிதழ் கிடைக்க காலதாமதம் ஏற்படுவதை தொடர்ந்து மூணாறில் தேயிலை தோட்ட தொழிலாளிகளின் குழந்தைகள் கல்வி எதிர்காலமை பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் மூணாறில் இந்த பிரச்சனைக்கு எதிராக எதிர்ப்புகள் அதிகரிக்கின்றன. பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேவிகுளம் தாலுகா அலுவலகம் முன்பாக காங்கிரஸ் மூணார் மாட்டுப்பட்டி மண்டல கமிட்டியின் தலைமையில் தான் எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இறைச்சப்பாறையிலிருந்து ஆரம்பித்த எதிர்ப்பு ஊர்வலம் தாலுகா அலுவலகம் முன்பாக காவல்துறை தடை செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தை முன் எம்எல்ஏ ஏ.கே. மணி துவக்கி வைத்தார். பதிவு செய்ய முடியாது, எங்க பதிவு செய்யறதுக்கு என்ன இருக்கு, ஆக இருக்கக்கூடியது இந்த கம்பெனி மாத்திரம். இந்த கம்பெனியில பதிவு செய்வதற்காக வேலை செஞ்சிருக்கின்றது மட்டும்தான் இருக்கும். ஆனால் நாளடைவில் கம்பெனி இப்ப நான்காக மாறி இருக்கின்றது. அண்டு பிரிட்டிஷ் கம்பெனி, அதற்கு பின்பாக வேற பிரிட்டிஷ் கம்பெனி இருந்தது. அதற்கு பின்பாக கண்ணந்தவன் கம்பெனி பிரிட்டிஷ் கம்பெனி. அந்த பிரிட்டிஷ் கம்பெனி 1984 அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் சொன்னா வெள்ளையர்களோ அல்லது வெளிநாட்டவர்களுக்கு உள்ள கம்பெனிகள் முழுவதும் இந்திய நாட்டிற்கு கொடுக்க வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும் என்ற சட்டத்தை அன்னை இந்திரா காந்தி உத்தரவு கொண்டு வந்தவருடைய அடிப்படையில் இது டாடா கம்பெனி ஆகப்பட்டது. டாடா கம்பெனி தெரிவு செய்யும் பொழுது அதுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கின்றது. பஞ்சாயத்துக்கு இல்லாத அதிகாரங்களை கொண்டு போய் இந்த அரசு தாலுகா ஆபீசருக்கும் வில்லேஜ் ஆபீசர்களுக்கும் கொடுத்திருப்பது தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு நாங்கள் ரொம்ப தவறு தேவையில்லை. ஆனால் சான்றிதழ் கொடுத்ததுக்குள்ள அவகாசம், உரிமை, ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய தாசில்தாருக்கு தான் இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனால் அந்த ரைட் என்ன 1950 என்ன சரியுமா? 1950 பிறந்தவங்க இன்னைக்கு வயசு என்ன ஆகும்? அது ஏன் உணர முடியல? 1950 என்பதை காட்டிலும் பஞ்சாயத்துல என்ன பேரு, எந்த பிரிவு, எந்த பர்த்டே இருக்கு என்பதை பற்றி உணர்ந்து அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் சர்டிபிகேட், கம்பெனியில் இப்போ கிடைக்கக்கூடிய நிலவில் இருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை வைத்துக் கொண்டு ஒரு வருஷத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று நான் இதுக்காக வேண்டிய ஒரு கமிஷன் உண்டாயிருந்தது. அந்த கமிஷன்ல சொன்னேன், இதுக்காக வேண்டிய அரசியல் சட்டமன்றத்தில் சொன்னேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எதிர்ப்பு போராட்டத்தில் மூணார் மண்டல தலைவர் நெல்சன் தலைமை வைத்தார். டிசிசி பொதுச் செயலாளர் ஜி. முனியாண்டி, மாட்டுப்பட்டி மண்டல தலைவர் பவன்ராஜ், பிளாக் காங்கிரஸ் தலைவர் விஜயகுமார், காங்கிரஸ் தலைவர்களான டி. குமார், ஆண்ட்ரோஸ், சித்தார் முத்தார், மொய்தீன், கருப்பசாமி, ஜெயராஜ், தீபா ராஜ்குமார், பாலச்சந்திரன் போன்றவர்கள் பங்கெடுத்தனர். கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் திறந்து புதிய வருடங்கள் ஆரம்பிக்கும் நிலையில்தான் சான்றிதழ்கள் கிடைக்காது மிகப்பெரிய துயரத்திற்கு காரணம். பலரும் கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படும் நிலையில்தான் உள்ளது. சான்றிதழ்கள் கொடுக்க உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நியூஸ் பீரோ, மூணார்.